ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பேரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் வந்து குளிக்க போடுவோம். சாயப்பா 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யாருடைய பேர் வந்துச்சு, எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கலந்துக்கோங்க. நிச்சயமாக அந்த பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். சாயப்பா உங்கள் கூடவே இருப்பாங்க. ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் அத்தனை ஆசைகள், ஆனால் அதே மனதுக்குள் அத்தனை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகள். ஆசைகளை நிறைவேற்றுவதா இல்லை கவலைகளை குறைப்பதா என்றே உனக்கு தெரியவில்லை. எப்போ பார்த்தாலும் புதிதான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ நினைப்பது, என்னுடைய ஆசைகள் எல்லாமே நடக்க வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வராமல் இருந்தாலே போதும். ஏன் தெய்வம் என்னை தனியாக வைத்து இத்தனை அளவுக்கு சித்திரவதை செய்கிறது? யாருமே நமக்கு இல்லை என்று தெரியும். எல்லா விஷயத்தையும் நான் தான் பார்க்கிறேன், இந்த குடும்பத்தை நான் மட்டும்தான் நடத்துகிறேன் என்பது தெரிந்தும் இந்த தெய்வம் எதற்காக என்னை இந்த அளவுக்கு சோதனை செய்கிறது? காலம் முழுவதும் இந்த சோதனையை நான் அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடிவு காலமே வராதா என்று நீ நினைக்கிறாய். நீ மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாய். அம்மா, நீ நினைத்தாய் அல்லவா, சாய்க்கு எதுவுமே தெரியாது, சாய்க்கு நம் வேண்டும் ஒன்றுமே புரிய போவது இல்லை என்று நினைத்தாய் அல்லவா? இந்த சாய்தான் நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை சொல்கிறேன். இந்த சாய் ஆகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உதவி செய்ய இருக்கிறேன். உன்னுடைய மனதில் இருக்கும் மன உளைச்சல்களே யாருமே நம்மை புரிந்து கொள்ளவில்லை. வெளியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை, அவர்கள் வெளியில் இருப்பவர்கள். குடும்பத்துடைய சூழ்நிலைகளை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்களை உன்னை புரிந்து கொள்ளாத பொழுது உன்னுடைய மனவேதனையானது, உன் குடும்பத்தில் இருப்பவர்களை உன்னை புரிந்து கொள்ளாத பொழுது உனக்கு அப்பொழுதுதான் அதிகமான வேதனைகளை வருகிறது. தங்கமே, என்று வியாழக்கிழமை என்னுடைய கோவிலுக்கு வா. என்னுடைய கோவிலுக்கு அமர்ந்து உன்னுடைய மனதில் இருக்கும் என்னென்ன கவலைகளோ அதை என்னிடம் தாராளமாக செய். எல்லாவற்றுக்கும் விடையை நான் தருகிறேன். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளையும் அறிந்த நான் கூடிய சீக்கிரமாக இன்பத்தையும் தருவேன். சந்தோஷம் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அதை அனுபவிக்கும் பொழுதுதான் அதனுடைய ருசிகள் எவ்வளவு என்று தெரியும். சந்தோஷம் என்பது என்னவென்று தெரியாமல் வாழ்ந்துவிட்டாய். உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் இதுதான் சந்தோஷம் என்று எதையும் காட்டுவது கிடையாது, காட்டியதும் கிடையாது. சிறு வயதிலிருந்து கஷ்டத்தை மட்டுமே காட்டியவர்கள் எப்படி உனக்கு சந்தோஷம் இதுதான் என்று எப்படி காட்டியிருப்பார்கள்? கஷ்டத்தை மட்டுமே காட்டி, கவலைகளை மட்டுமே காட்டி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று வந்துவிட்டது. இப்பொழுது எங்கு வந்தது என்று நீ கேட்பாய். இப்பொழுதுதானே விடிந்திருக்கிறது. உன்னுடைய மனபாரத்தை குறைப்பதற்கான விஷயங்களை, நீ எதை ஆசைப்பட்டாயோ, எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ அந்த விஷயத்தை நடத்தி நான் விட்டேன். கூடிய சீக்கிரமாக இன்றுக்குள் கட்டாயமாக உன்னுடைய காதுக்கு அந்த செய்தி சேரும். எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கெடுப்பதற்காக திட்டம் போட்டார்கள். உன்னை தவறான பாதையில் கொண்டு செல்லலாம் என்று முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் எல்லா விஷயத்திலையும் சுதாரிப்பாக தான் இருந்தாய். ஆனால் இப்பொழுதுதான் கொஞ்ச நாளாக உன்னுடைய மனதளவில் மிக மிக குழப்பத்தோடு இருக்கிறாய். மனதில் ஒரு நிலையாக ஒரு விஷயத்தை செய்வது கிடையாது. நிறைய நேரம் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கொண்டு இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த விஷயத்தை செய்யலாமா, அந்த விஷயத்தை செய்யலாமா என்று குழப்பம். முன்பு இருந்த தெளிவு உன்னிடம் இப்பொழுது இல்லை என்றுதான் சொல்வேன். நீ எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள். இல்லை, நான் அப்படிதான் இருக்கிறேன், இந்த விஷயத்தை தான் செய்கிறேன், அந்த விஷயத்தான் எனக்கு செய்கிறேன் என்று நீ 1000 விஷயங்களை சொன்னாலும் நான் உனக்கு சொல்வது நீ பழைய மாதிரி இல்லை என்பது மட்டுமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் உனக்கு பொறுப்பாக இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷங்களும்
உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தாய் கண்ணீரை பார்த்து விடுவோமோ என்று. ஆனால் கட்டாயமாக உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உன்னை புரிந்து கொள்வார்கள். அதே சமயம் உன்னுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் வரும். நீ எதை கண்டு அஞ்ச வேண்டாம். இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று எந்த ஒரு நிலையையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் அஞ்சி அஞ்சி இங்கு வாழ்பவனுக்கு சந்தோஷமும் குறைவுதான், ஆயிலும் குறைவுதான். ஏனென்றால் அவன் பாதி நாள் உடலை பயந்து பயந்தே கெடுத்து கொள்கிறான். அதனால்தான் நான் யாருக்கும் எப்பொழுதும் சொல்வது, பயத்தோடு எந்த ஒரு காரியத்திலேயும் இறங்காதீர்கள் என்று. ஆனால் இங்கு யார் கேட்கிறார்கள்? யாருமே கேட்பது கிடையாது. எல்லா விஷயத்திலேயும் போட்டு குழப்பத்தை மேல் குழப்பங்களை குழப்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில், நிறைய கனவுகள் இருந்தது. அந்த அனைத்து கனவுகளும் கலைந்துதான் போனதை தவிர எந்த ஒரு நிமிஷமும் இது நடக்கும் என்று நீ எதிர்பார்த்தாயோ அது நடக்கவே இல்லை. நீ எப்பொழுதும் என்னிடம் சொல்வாய், என்னுடைய கனவுகளை கலைப்பது தான் உங்களுடைய வேலையா? என்னுடைய கனவுகளானது எவ்வளவு பெரியது தெரியுமா? நான் எத்தனை நாள் எத்தனை விரதங்கள் எடுத்தேன் தெரியுமா? ஏன் நான் எடுத்த ஒரு விரதத்திற்கு கூட பலனாகவே எதையும் நடத்தவே இல்லையே சாயி என்று. நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்திற்கு நீங்கள் பூஜையோ இல்லை விரதங்களோ எடுத்தீர்கள், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் வீண் போகாது. நான் அடுத்த ஜென்மத்தில் அது உதவியாக இருக்கும் என்று சொல்ல மாட்டேன். இந்த ஜென்மத்திலேயே நீ விரதம் எடுத்ததற்கான உனக்கான நல்லது கிடைக்க ஆரம்பித்துவிடும். ஒரு இனிப்பை சாப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு வாய்க்கு நன்றாக இருக்கும், அதே ஒரு கசப்பை சாப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு வாயும் முகமும் எப்படிப்பட்ட ஒரு விதத்தில் இருக்கும். அதே போலத்தானே சந்தோஷம் வந்தாலும் கசப்பான விஷயங்களை கேட்டாலும் இருக்கும். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பான விஷயங்களை கேட்க வைக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் நான் அல்ல. பல பேர் உன்னிடம் வந்து நீ சாயை வணங்குவதினால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்று சொன்னார்கள். ஆனாலும் அப்பொழுது எல்லாம் நீ சொன்னாய், அதெல்லாம் கிடையாது, என்னுடைய சாய் என் கூட இருப்பார், என்னுடைய சாய் நான் ராஜா போல வைத்திருக்கிறேன், என்னுடன் எப்பொழுதுமே என்னையும் அவர் ராஜா போலவே வாழ வைப்பார் என்று நம்பிக்கையோடு சொன்னாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டங்களையும் மன கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் உன்னை அழைத்து செல்வேன். எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள்? நன்றாக யோசித்துப்பார். அளவுக்கு மீறிய கஷ்டங்கள், அளவுக்கு மீறிய உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ அனுபவித்தாய். ஒரு நிமிஷம் கூட நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாகவே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் தானே எல்லாவற்றையும் செய்தேன், நானே உனக்கு அனைத்திலும் வெற்றி என்ற ஒன்றை நான் நடத்துகிறேன். வெற்றிகள் வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். திடீரென்று சில நஷ்டங்கள் வருவதினாலும் திடீரென்று சிலருடன் பேசாமல் போவதினாலும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. ஏன் தெரியுமா? ஒருவர் பேசாமல் போனால் உன்னிடம் அவருக்குத்தான் நஷ்டம். ஒரு உண்மையான உறவை எழுந்தது போல உனக்கு நஷ்டம் வந்தது என்றால் அடுத்தது உனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வரப்போகிறது என்று அர்த்தம். ஒருவனுக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டமாகவே இருந்தது என்றால் அது அப்படியெல்லாம் இருக்குமா? நான் இப்பொழுது சொன்னேனே, வாழ்நாள் முழுவதும் ஒருவனுக்கு கஷ்டமாக இருந்தால் என்று, அப்படியெல்லாம் இருக்காது. பாதி நாள் கர்மவினையை அனுபவிப்பான், மீதி நாள் சந்தோஷத்தை தான் அனுபவிப்பான். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு கஷ்டங்களும் தொடராது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்துகிறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டு வெளியில் கொண்டு வருகிறேன். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சிரித்து கொண்டே கடந்து வா. உன்னுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பும் நானே. எல்லா விதத்திலும் நீ எதெல்லாம் எதிர்பார்த்தாயோ அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளுக்கும் துணையாக இருந்து அதை நடத்தி வைக்கப் போவதும் இந்த சாய்தான். இந்த சாய் ஆகிய நான்
உங்களுக்கு துரோகம் செய்யவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்கிறேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இன்பமான விஷயங்கள் நடக்கட்டும். இந்த வியாழக்கிழமை உனக்கு. இந்த வியாழக்கிழமையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை அற்புதமும் சந்தோஷங்களும் தொடர்ந்து நடக்க என்னுடைய ஆசிர்வாதங்கள் இருக்கட்டும். அம்மா, சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் சந்தோஷமாக இந்த சாய் வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.